திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டம் வழுதராங்குளம் கிராமத்தில் ஒரு சிறப்பான மலை ஆன்மீக பயணம் மலை அமைந்திருக்கிறது. தாமரை உலகம் தாமரை உலகம். திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், மதுரா, வழுத்தலங்குணம் மற்றும் மேக்குளூர் கிராமங்களுக்கு இடையே அமையப்பட்ட சிறுமலையில் குன்று தகவல் சேகரிக்கப்பட்டது. இதில் ஆதிநாதர் என்னும் சமண சிற்பம் மற்றும் பாறை குடவரையில் சமணப்படுக்கை காணப்பட்டது. கல்லால் செதுக்கப்பட்ட சமணப்படுக்கை ஏறத்தாழ 10 நபர் படுத்துறங்கும்படியான பாறையில் செதுக்கிய படுக்கையும், மேலே பாறை மூடிய அமைப்பில் ஓர் கல்லால் கட்டப்பட்ட ஓர் அறை போல் காணப்பட்டது. அதில் மூடிய பாறை மேல் சமண சிற்பமும், இரு பெண்கள் சாமரம் வீசியபடி இரு பக்கமும் சமண சிற்பத்தின் தலைமேல் 3 சந்திர பிரபை போன்ற ஓர் வடிவம் காணப்பட்டதுடன், இதன் அருகே பீரங்கி போன்ற வடிவிலான பாறையும், அதை ஒட்டினாற்போல் மற்றொரு பாறையும், இரண்டிற்கு மேல் ஒரு உருண்டை வடிவ பெரிய கல்லும், அதன் கீழ் குகையின் அமைப்பு இயற்கை வன கோலச்சும்படி இருந்தது. இந்த சிற்பக்கலைகள் ஏறத்தாழ 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக அருகேயுள்ள தற்கால கல்வெட்டுகள் தெரிவிப்பதும், ஒவ்வொரு வருடம் ஒரு முறை சமண முறைப்படி வழிபாடு நடப்பதாகவும் தகவல் அறியப்பட்டோம். அதன் பக்கத்தில் சிறிய தூரத்தில் விநாயகர், அதன் அருகில் முருகன் ஆலயத்தில் ஒவ்வொரு வருடம் திருவிழா நடப்பதாக மக்கள் தெரிவித்தனர். மேலும் இப்பாறையில் 3 பிரதான சுனை நீரும், மலை உச்சியில் சிறு சிறு சுனை நீரும், பிரதான உச்சியில் 3வது சுனை 30 அடி ஆழத்தில் அமையப்பட்டது. எங்கும் இல்லாத தனிச்சிறப்பாகும். 2வது அமையப்பட்ட சுனைநீர் விநாயகர் மற்றும் முருகன் ஆலயத்திற்கு அபிஷேக நீராக பயன்படுத்தப்படுகிறது. இம்மலை இந்து சமண அனைத்து வழிபாடு நடப்பதாலும், மேக்குளூர், வழுத்தலங்குளம் 2 ஊருக்கும் பொதுவாக அமையப்பட்டதால் இது பொதுவான இயற்கை சுற்றுலா தலமாக கருத வேண்டியுள்ளது. இம்மலையில் சித்தர்கள், சமணர்கள், மூலிகை வணக்கம். தாமரை உலகம் திருவண்ணாமலை மாவட்ட செய்திக்காக வந்திருக்கிறோம். இந்த மலையை பற்றியும், இந்த கிராமத்தை பற்றியும், இதனுடைய புராதன வரலாறு பற்றியும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் ஐயா. அது சரி. கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியம். வயதில் போனதும் இல்லை, மேக்குளூர் எல்லை தான் அது. சரி. எனக்கு கருத்து தெரிஞ்சு சார் இது படிவுலாம் இருக்கும், உள்ள குளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி. பணம் எங்களுக்கு போக முடியாது. நாங்கள் ஒரு கல் எடுத்து போடுவோம். சரி. திடீர்னு போய் அந்த கல் உயிர்ந்த உடனே தண்ணி சத்தம் கேட்கும். வெளியும் படி இருக்கும், உள்ளியும் படி இருக்கு சார். சரி. படி இருக்கும். இந்த ஆதி நாராயணுக்கு சரி சார் வருஷத்துல 3 வாட்டி இந்த உருமணமா வருவாங்க போலீஸ் பாதுகாப்போட. சரி. அவங்களும் வந்து அவங்க ஏதோ படிக்கிறாங்க ஐயா, நல்ல மாதிரியா செய்யறாங்க. இப்பயும் வந்துன்னு போயிருந்தாங்கிறாங்க. அவங்கள நான் கேட்பேன், என்னன்னு கேட்டேன்னா இது சித்திர வந்த இடம், அவங்க மூலிகை தான் சாப்பிடுவாங்க, மூலிகையால எவ்வளவு பேர் பயிற்சியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. சரி. இது ரொம்ப பெருமையான கோயில் இது. சரிங்க ஐயா. அந்த வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூண்டு, புதாறு இதெல்லாம் நிறைய முளைச்சிருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க வருஷத்துல ஒரு முறை வரவங்க கூட அதை கிளீன் பண்றது இல்லையா ஐயா? இப்பதான் வந்து ரோடுன்னு விட்டு இருக்கிறோம். சரி. ரோடு விட்டாச்சு. 2 பக்கம் வயதுல வரலாம், சரி, மேக்குளூர்ல இருந்தா வரலாம். சரி. சில இடத்துல மட்டும் தான் பள்ளம் இருக்கும், அதுக்கு பைப்பு தேடிங்கிறாங்க. பைப்பு கிடைக்கல, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது கொஞ்சம் சேர்த்து ஆளு கொஞ்சம் சேர்ந்து செய்யலான்னு பாக்குது. ரோடு எம்எல்ஏட்ட எழுதி கொடுத்துக்குது. உரிமை உண்டு, அவரு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. பார்த்தா தெரியும் ஐயா. இப்ப இந்த மலை வந்து வழுதனங்குளத்துக்கு மட்டும் சொந்தமா, இல்ல மேக்குளூர் வழுதனங்குளம் ரெண்டுத்துக்கும் இந்த மலை சொந்தம்? ஐயா, இந்த கோயில் மட்டும் மேக்குளூர் எல்லையில் உண்டு. சரி. முருகர் கோயிலும் விநாயகர் கோயிலும்
மலை மேலே இருக்கிறாங்க அவங்க. ம். விநாயகர் கோயில் வந்து வயதவனுக்கு சேர்ந்தது. சரி. முருகர் கோயில் வந்து மேற்குளூர் சேர்ந்தது. ம். இப்போ மேற்குளூர் எல்லையில் வந்து ஆதிநாயகரும் முருகரும் தான் மேற்குளூர் எல்லையில் இருக்கிறாங்க. சரி. ஆக ஒரே மலை 2 பகுதிக்கும் ஆமா, சொந்த. ரெண்டுக்கும் சொந்தம் சார். வயதவனத்துக்கும் உருவம் உண்டு, ம். மேற்குளூருக்கும் உண்டு. சரி. ஆக இதுல வந்து ஆதிநாதர்னு போட்டிருக்காங்க. இத பத்தி இந்த பகுதி மக்களுக்கு என்ன அறிமுகம் இருக்கா? ஜெயினர் சம்பந்தமா இதெல்லாம் வந்து மாசத்துல வந்து போய்கின்னு இருக்கிறாங்க ஐயா. சரி. இவருக்கு வந்து நல்ல முறையா பூஜை பண்றாங்க. ம். ஜீவனத்துல வந்து தேங்காய் உடைக்க மாட்டாங்க, கற்பூரம் ஏற்ற மாட்டாங்க. சரி. வழுக்கு ஏத்துறாங்க. வழுக்கு ஏத்திட்டு அவருக்கு பால் அபிஷேகம் பண்றாங்க, நெய் அபிஷேகம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து சேர்ந்துட்டு அமைதியா உட்காடுறாங்க ஐயா. உக்காந்துட்டு அவங்க எது செய்யறாங்களோ அதை சேர்ந்துட்டு பூஜை பண்ணிட்டு போயிட்டு தாங்க ஐயா இருக்கிறாங்க. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடவரை மாதிரி இதுல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உள்ள படுக்கிற மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. ஐயா எனக்கு கருத்தெரிஞ்சு எனக்கு வந்து அப்ப 7 வயசு. சரி. 7 வயசுல இது வந்து 3-4 வயர் இருந்துச்சு ஐயா. சரி. நாங்கெல்லாம் உள்ள போனோம்னா எங்களுக்கு கை எட்டாது. ம். நாங்க வாத்தியார் கூட வந்துக்கிறோம். ம். அந்த வாத்தியார் உள்ள போய் பாடுறா நான் உள்ள நிக்கிறேன்னு சொல்லுவார். சரி. அவருக்கே எட்டாது ஐயா. ம். அவ்வளோ தூரம் ஹைட்டத்துல இருந்துச்சு. சரி. இப்ப மழை வளர 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 அது கீழே வந்துருச்சு ஐயா. சரி. மழை வளர்ப்பு தான் பழகுது அது. ம். ம். இப்ப இந்த படுக்கை அறையெல்லாம் எப்ப செதுக்குனாங்கன்றது எனக்கு தெரியாது ஐயா. இதெல்லாம் வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்ன கூட இருக்கலாம். நான்லாம் என்ன எப்போதான் கல்வெட்டுன்னு பாத்தீங்கன்னா 1800 வருஷம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்ன இருக்கலாம் ஐயா. எங்களுக்கு தெரியாது ஐயா. எங்களோட பெரியவர் தாத்தா இருந்தாரு, அப்பா இருந்தாரு, அதுக்கு தாத்தாவுக்கு தாத்தா இருந்தாரு. ம். நாங்க எப்படியே சொல்ல முடியும்? சரி. இப்ப இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கு. அது படி இருந்துச்சு ஐயா. ம். படி செதுக்கிறாங்க. சரி. உள்ள வந்து வாசப்படி போலே இருந்துச்சு. சரி. உள்ள பேட்டரி அடிச்சு பார்த்தாங்கன்னா ம். குளமே தெரியும் ஐயா. அப்போ சரி. குளம் உள்ள உண்டுது. உள்ள இருந்தது குளம். இப்ப இந்த குகைக்குள்ள குளம் இருக்குது. ம். நாங்களே ஒரு சின்ன கல் எடுத்து போடுவோம். பெரிய கல்ல வாஜர் சொல்ல மாட்டார். சரி. ஒரு சின்ன கல் எடுத்து போட்டா தண்ணியில போய் தொடாங்கன்னு உய்யும். ம். ஆ. இப்போ அந்த குளம் இருக்கு. இருக்குது. உள்ள இருக்குது ஐயா. குளம் இருக்குது. ம். அது உள்ள போய் இருக்கிறாங்க, வந்துக்கிறாங்க. ம். இருக்குது. இந்த மலை பாத்தீங்கன்னா பீரங்கி ஷேப்ல இருக்கு. இது எப்படி இயற்கையாவே அந்த மாதிரி அமைஞ்சிருங்களா? அது இயற்கையா தான் இருக்கு ஐயா. அது ஆள் உருவாக்குன்னு தெரியல. ம். இயற்கையா தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா பீரங்கி ஷேப் இருக்கு. ஆமா. அடுத்து மேல பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கல் இருக்கு. அதெல்லாம் வந்து அதுவே உருவானது தான். அந்த ரவுண்டு கல்லு. ஆமா, அதே உருவானது தான். ம். இதெல்லாம் ஆள் உற்பத்தி பண்ண போயிருக்க முடியாது. சரி. இதெல்லாம் சேர்ந்துக்கலாம் ஐயா. ம். இது ஆள் செய்யல. அவங்க சித்திரங்கள் அவங்களுடைய உழைப்பால சேர்ந்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது ஐயா. அது வந்து சேர்ந்தது உண்மை. அந்த படைகள்லாம் வந்து பாருங்க, நம்ம தலைகணி வச்சுக்கிறாங்க. படுக்கிறாப்புல இருக்குது, 2 ஆள் படுக்குது, 1 ஆள் படுக்குது, 3 ஆள் படுக்குங்குது. எப்படி படுத்தாங்களோ அந்த இடம்லாம் அப்படியே உருவானது. அது இருக்குது. இதுக்கு பேரு சமண படுக்கைன்னு பேருங்களா? சமண ஆமா. படுக்கை. ம். ஆமா ஐயா, அதான் சொல்றாங்க அவங்க வரவங்க, அதான் சொல்றாங்க. ஆக இந்த கல்வெட்டு வந்து தமிழ்ல போட்டிருக்காங்க. இது இப்ப கட்டினது ஐயா. இந்த கல்வெட்டு இப்ப வச்சு இப்ப கட்டினது. ஏன்னா ம். அதுக்கு முன்ன இந்த படியில ஏற முடியாதுங்க. சரி. மலை வயல் தான் ஏறணும். ம். இப்போ ஏதோ அவங்கள வந்து இருக்கிறாங்க இல்லையா, ம். இந்த தெய்வத்தை கும்பிட வரவங்க, சரி. அவங்களே சேர்த்து இதெல்லாம் வந்து படி கட்டுனது ஐயா. ம். இப்ப கட்டுனதெல்லாம். ஆக இந்த கல்வெட்டு செதுக்கி இருக்கிறது, இந்த சமண படுக்கை இதெல்லாம் பார்க்கும்போது உங்க 1800 வருடம் பழமை வாய்ந்ததுன்னு இப்ப செதுக்கி வச்சிருக்காங்க கல்வெட்டுல. அது அவங்களுக்கு தெரியுது ஐயா. ஆனா அதாவது அது உருவா இருக்குது. ஓகே. நமக்கு தெரியாது ஐயா அது. சரி. ஆக அது ஆராய்ச்சி அது உண்மைதான். அது ஆ. ஒரு கல்வெட்டுல ஒருத்தர் பேர் போடுறாங்க, ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது உண்மைதானே. ம். அதெல்லாம் பொய்யெல்லாம் போட முடியாது இல்ல. சரி, நிச்சயமா. பொய் எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா. ஆ. ஆக அவங்க ஏதோ ஒரு ஆய்வு வச்சுதான் அது இருக்குது ஐயா. அவருடைய கண்ட்ரோல் அவரு அந்த ஐயாவுக்கு தான் தெரியும், உட்காந்துங்கிறது தான் தெரியும், ஆதிநாதருக்கு தான் தெரியும். சரி. அது உண்டு. அது அப்படிலாம் நாங்க வாழ்ந்திருக்க முடியாது. பழகுது சித்திரை தானே அவங்க. ம். ஒரு வயசானவர் ஒருத்தர் கேட்கும் போது சொல்றாரு, மூலிகைலாம் செய்வாங்க, மூலிகை மருந்து தான் அவங்க கொடுப்பாங்க. சித்தர்கள் வேற, சமணர்கள் வேற, அந்த மாதிரி அதுலயும் இருந்துக்கிறாங்க அவங்க. மூலிகை தான் அவங்க எடுப்பாங்க. காட்டுல இருந்து மூலிகைலாம் எடுத்தா இருந்து இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஒரு பெரியவர். சரி. இது இப்ப கூட மாசம் மாசம் வராங்க ஐயா. எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன பண்ண ரோடு தான் சரியில்லை ஐயா. இப்ப இந்த ரோட்டை வந்து கிளீன் பண்றதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆமா ஐயா, நடவடிக்கை எடுத்துக்குது, கொடுத்துக்கிறாங்க. எம்எல்ஏட்ட கொடுத்துக்குது, யூனியன் பிடிஎஸ் ஆஃபீஸில் கொடுத்துக்குது. அவங்க முடிவெடுத்தா தான் ஐயா. இப்ப விநாயகர் கோவில், முருகர் கோவில் அதையும் பார்க்கலாம். அதுவும் ஆகும். அது எவ்வளவு பழமை வாய்ந்தது? இப்பதான் ஐயா அது இருந்தா ஒரு 100 வருஷம் இருக்கலாம். 100 வருஷம். ஒன்றும்
சொன்னால் நான் தான் நினைப்பேன் அதுக்கு சொல்லி